கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் முதல் மற்றும் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் உடல் நலம், மனநிலை, குடும்பத்தில் சின்ன சிரமங்கள் உருவாகலாம். பேச்சில் கடுமை அதிகரிக்கும் அபாயமும் உள்ளது. செவ்வாய் அக்டோபர் 25 வரை இரண்டாம் வீட்டில் இருப்பதால் வருமானத்தில் குறைவு, செலவுகள் அதிகரிப்பு ஏற்படலாம். ஆனால் அதன் பிறகு மூன்றாம் வீட்டில் செல்லும் போது தைரியம், துணிச்சல், உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். புதன் இந்த மாதத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலைகளில் நல்ல முன்னேற்றம், தொடர்புகளில் மேம்பாடு கிடைக்கும். ஆனால் அக்டோபர் 24க்கு பிறகு முடிவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம். குரு மாதத்தின் இரண்டாம் பகுதியில் தொழில் வளர்ச்சி, சமூக மதிப்பு, உயர்வுகளை தருவார். சுக்கிரன் அக்டோபர் 9ற்கு பிறகு முதல் வீட்டில் இருப்பதால் மகிழ்ச்சி, கவர்ச்சி, சில நல்ல அனுபவங்கள் உண்டாகும். சனி 7வது வீட்டில் இருப்பதால் தாமதம், உறவுகளில் சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் ராகு இரண்டாம் பாதியில் நல்ல ஆதரவு தருவார். கேது பெரும்பாலும் சிரமங்களை தருவார் என்றாலும் சில சமயங்களில் சுக்கிரன் மூலம் சிறிய பலன்களை தருவார். அக்டோபர் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சராசரி கலவையான பலன்களுடன் நிறைவடைகிறது. சிவன் கோவிலில் நடக்கும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நன்மை பயக்கும்.